ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்காக. தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பது, விலக்கியவைகளை தவிர்ந்து கொள்வது, அமல் செய்வது. நாம் தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஜக்காத்து கொடுப்பது, வசதி படைத்தால் ஹஜ்ஜுக்கு போவது, குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, இவைகளெல்லாம் நம்ம உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்களாகும். இதை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும், நிர்பந்தத்தில் செய்யக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, தொழும்போது ஆசையோடு வந்து தொழ வேண்டும். அல்லாஹ் எனக்கு தந்த நியமத்துக்கு நான் சுக்ர் செய்கிறேன் என்கிற உணர்வோடு தொழ வேண்டும். எத்தனை பேர் அப்படி தொழுகிறோம்? சில நேரங்களில் நம்ம உருக்கமாக சில உரைகளை கேட்கிறோம். தொழாதவன் நரகம் போய் விடுவான், தொழாதவன் கபரிலே வேதனை இருக்கிறது, தொழாதவர்களுக்கு சில நேரங்களில் சில ஊர்களில் அச்சுறுத்தல் தருவார்கள், நீங்கள் தொழவில்லை என்றால் நாங்கள் திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், நீங்கள் தொழவில்லை என்றால் உங்களுடைய ஜனாசா நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்ற இந்த பயத்தில், சமூகத்தில் நாம் தொழவில்லை என்றால் ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்கிற அச்சத்தில் தொழக்கூடியவர்கள் அல்லது பழக்க தோஷத்தில் தொழக்கூடியவர்கள் இதுதான் அதிகம். என்னை அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்திருக்கிறான், எனக்கு நிறைய ரிஸ்கை அல்லாஹ் தந்திருக்கிறான், எனக்கு இல்மை தந்திருக்கிறான். இதை நினைத்து தொழுகிறவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் 2 பாதங்களும் வீங்குகிற அளவுக்கு இரவு தொழுகையில் ஈடுபடுகிறார்கள். நின்று தொழுறாங்க, கால் 2 வீங்கி போய்விட்டது. சகோதரர்களே, அவர்களுடைய அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறான், அப்ப நீங்க சுவர்க்கம் போவது கன்ஃபார்ம். நீங்கள் போய் இப்படி பாதங்கள் வீங்குகிற அளவுக்கு எதற்காக தொழ வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவை பார்த்து கேட்டார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். நடுநிசையில் அவர்கள் திடீரென எழும்பியதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் எழுந்து கொள்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களை பார்த்த முறை திரும்ப தூங்குங்கள் என்பது போன்று இருந்தது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவை நான் தொழப்போகிறேன், என்னை விடு என்றார்கள். ஒது செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வைத்தார்கள், ஒது செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழ ஆரம்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், தக்பீர் கட்டியதிலிருந்து அழுது கொண்டே இருந்தார்கள். தொழுகிறார்கள், அழுது அழுது தொழுகிறார்கள். ஆயிஷா சொல்லுகிறார்கள், அவர்களுடைய தாடி நனைந்து விட்டது. அழுது அழுது அல்லாஹ்வுடைய தூதரின் தாடி நனைந்து விட்டது. நடு இருப்பில் இருக்கிறார்கள், அந்த தாடியால் வடிந்த நீர் மடியை நனைத்து விட்டது. அவர்கள் சுஜூது செய்த இடமும் நனைந்து விட்டது. அப்படி அவர்கள் அழுது அழுது தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடிந்ததும் நான் போய் சொன்னேன். அவர்கள் அழுகையை நிறுத்தவில்லை, அழுது கொண்டே இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்வதற்காக வந்தவர், அவர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இப்படி அழுகிறீர்களே என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மெசேஜ் சொன்னார்கள். ஒன்று சூரத்து ஆல இம்ரானுடைய 189-90 வசனங்களை சொல்லி காட்டி, இன்று இரவு எனக்கு இந்த வசனங்கள் அருளப்பட்டிருக்கின்றன, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் என்று வரக்கூடிய அந்த வசனங்கள் அருளப்பட்டிருக்கின்றன. இதை ஓதி யார் ஒருவர் படிப்பினை பெறவில்லையோ அவருக்கு அழிவுதான், நாசம்தான் என்றார்கள். 2வது, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். அப்ப அந்த நன்றி உணர்வு இயல்பாக வர வேண்டும். இயல்பாக வருவதற்கு அல்லாஹ்வை புரிய வேண்டும், அல்லாஹ்வை சரியாக அறிய வேண்டும், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை மனச்சாட்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக வரும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வே சொல்லுகிறான்,
மனிதனுக்கு நாம் வசியத் செய்தோம், பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று. அவனுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று அவனுக்கு நாம் வசியத் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு வந்து சொல்றான், அனிஷ்குர்லி வலிவாலிதைக், எனக்கும் நீ நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்து. அல்லாஹுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நன்றி செலுத்துவதாக இருந்தால் அதற்கு தகுதியானவர்கள் அவனுடைய பெற்றோர் தான், தாயும் தந்தையும். அதிலும் முதல் நிலையில் தாய், அடுத்த நிலையில் தந்தை. அவர்களுக்கு எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது. ஆனால் இன்று நிறைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் என்று நான் சொல்வது சின்ன குழந்தைகளை மட்டுமல்ல, நானும் ஒரு பிள்ளைதான். இங்கே ஒரு 65-70 வயதிலே ஒரு சகோதரர் இருந்தால் அவரும் ஒரு பிள்ளைதான். அவர்களுடைய பெற்றோர்கள் விஷயத்திலே மிகப்பெரிய பொடுபோக்கோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாமன் ரஹிம ரப்பி. சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய மனமும் நிறைவடைந்து பெற்றோருடைய மனமும் நிறைவடைந்து அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் பெற்றோரோடு இருக்கிறார்கள். சில காட்சிகளை இந்த இதுகளை பார்ப்போம் நம்ம சோசியல் மீடியாவில். உண்மையிலேயே பெற்றோர் மரணித்தவர்கள் அதை பார்க்கிற போது கண்ணீர் சிந்துவார்கள். ஒரு காட்சியை பார்க்கிற போது உண்மையாகவே கண்ணீர் வந்தது. ஒரு வயதான தாய், ஒரு வாலிப மகன் அந்த தாயோடு விளையாடுகிறார். எப்படி விளையாடுகிறார் என்றால், தாய்க்கு நோவினை செய்வது போல விளையாடி தாயுடைய காலை எடுத்து முத்தமிடுகிறார். அவருடைய மடிக்கு தாயுடைய காலை எடுத்து தாயின் காலை முத்தமிடுகிறார். நம்மில் எத்தனை பேர் தாய் தந்தைக்கு கை கொடுத்து சலாம் சொல்லுகிறோம்? எத்தனை பேர் நம்முடைய தாய் தந்தையை கட்டி அணைத்து முஆனகா செய்கிறோம்? நம்மில் எத்தனை பேர் நம்முடைய தாய் தந்தையினுடைய நெற்றியிலே முத்தமிடுகிறோம்? காலில் முத்தமிடுறதை விடுங்க, கூடும், அதுக்கும் ஷிர்க்குக்கும் சம்பந்தம் கிடையாது. பெற்றோருடைய காலில் முத்தமிடலாம், முத்தமிடுவது சிறந்த பண்பு, அதை விடுங்க. நெற்றியில் எத்தனை பேர் முத்தமிட்டிருக்கிறோம்? ஒரு வயோதிபரை நான் சந்தித்தேன், மிகப்பெரிய பணக்காரர். எங்களுடைய மாணவிகளுக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்று அவரிடம் வேண்டிக் கொண்டோம். அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, என்னிடம் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், தன்னிறைவை கண்டு அதுக்கு மேல பொருளாதாரம் இருக்கிறது. வீட்டில் வேலைக்காராக்கள் இருக்கிறாங்க, கார் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். என்னுடைய மனம் இப்போது ஏங்குவதெல்லாம் அன்புக்காக. என்னுடைய மனம் இப்போது ஏங்குவதெல்லாம் அன்புக்காக. எனக்கு அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை. எனவே நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு அன்பு காட்டுங்கள் என்று சொன்னார்கள். இந்த எல்டர்ஸ் சைக்காலஜி என்று இருக்கிறது, பேசுறதில்ல யாரும், முதியோர் உளவியல். அல்லாஹ் தான் அதை பேசுகிறான். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا என்று சொல்லக்கூடிய வசனத்தில் இம்மா يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ, உன்னிடம் இருக்கும் போது உன்னுடைய பெற்றோர் முதுமையை அடைந்து விட்டால் என்று சொல்லி, முதுமையிலே ஒரு தந்தை ஒரு தாயினுடைய உளவியல் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எதிர்த்து பேசுவது பிடிக்காது, பெற்றோரை கண்டிப்பது அவர்களுக்கு பிடிக்காது. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா தகுல் லஹுமா உஃப், உன்னுடைய பெற்றோர் பேசுகிற போது உன்னுடைய விரலை வாயில் வைத்து பேச வேண்டாம் என்று நீ சொல்ல வேண்டாம். உஃப்ன்றதுக்கு தமிழ்ல சி என்று போட்டிருக்கிறார்கள், தர்ஜுமத்துல் குர்ஆன்ல. சி என்று சொல்ல வேண்டாம், சி அல்ல, சி என்பது மிக டேஞ்சரானது. உஃப் என்பது நீங்கள் அரபு நாட்டில் இருந்தால் தெரியும், அரபியல் பேசிட்டு போகல வாய பொத்துங்கன்றது உஃப் என்று சொல்லுவான். உஃப். உங்களுடைய பெற்றோர் முதுமை அடையும் போது அவர்கள் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் அடைந்து ஒரு 65, 70 அப்படி தாண்டி போகும்போது அவர்களுடைய கிராஃப் கீழே வரும். பலவீனம், மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடையும், இறந்து போகும். ஸ்மார்ட்டாக திங்க் பண்ண மாட்டார்கள், ஏதாவது உளறுவார்கள்.
அந்த நேரத்தில் அவர்கள் பேசுவதை பக்குவமாக கேட்டுக்கொண்டிருங்கள். பேச வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சொல்கிறான், வக்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல். சுப்ஹானல்லாஹ். ذுல்லுண்டா என்ன சகோதரர்களே? அரபுல ذுல்லுண்டா இழிவு. ذுல்லுண்டால் இழிவு. இழிவனும் இறக்கையை உங்களோட உம்மா வாப்பாக்கு முன்னால இழிவடையுங்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். உம்மா வாப்பாக்கு முன்னுக்கு இழிவடையுங்கள். உம்மா ஏசட்டும், உம்மா அடிக்கட்டும், உம்மா திட்டட்டும், நோ ப்ராப்ளம், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு அன்பு காட்டுங்கள். 100% உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதெல்லாம் சாதாரணம் எடுக்கக்கூடாது. கவலை என்னென்றால், நான் அடிக்கடி சொல்ற சில எக்ஸாம்பிள்ஸ் புரியறதுக்காக வேண்டி, சில சுன்னத்தான அமல்களை தூக்கி பிடிச்சி பள்ளி இரண்டாக்கிட்டு போவான். அதை செஞ்சா நன்மை கிடைக்கும், செய்யாடி பாவம் கிடைக்காது. அப்படியான ஒரு அமலுக்காக பள்ளிக்குள்ள கத்தி மௌலவியை ஏசி பேஸ்புக்கில் எழுதி திட்டி தீர்ப்பான். ஆனால் வீட்டில் இருக்கிற முதியோரான பெற்றோரை அவன் நோவினைப்படுத்திக் கொண்டே இருப்பான். எப்படி சொர்க்கம் போவான்? அவன் பார்வையில் அவர் ஒரு பெரிய சொர்க்கவாசி, நீண்ட தாடி வைத்திருக்கிறார், கரண்டைக்கு மேல் ஆடை அணிந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிதல்லாஹி ஃபீ ரிதல் வாலிதைன் வ ஸஹத்துல்லாஹி ஃபீ ஸஹத்திஹிமா. அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது பெற்றோருடைய திருப்தியில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் என்பது பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உன்னுடைய பெற்றோர் உன்னை கோபித்துக் கொண்டால் அல்லாஹ் உன்னோடு கோபத்தோடு இருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுக்கு அடுத்ததாக நம்ம நன்றி பாராட்ட வேண்டியவர்கள் நம்முடைய பெற்றோர். அதற்கு அடுத்த நிலையில் நிறைய பேர் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நம்ம நன்றி பாராட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸனஅ இலைக்கும் மஅரூஃபன் ஃபகாஃபிஊ. உங்களுக்கு யாராவது ஒரு நல்லது செய்தால் பிரதி உபகாரம் செய்யுங்கள். உங்களுக்கு யாராவது ஒருவர் உதவி செய்கிறார், நல்லது செய்கிறார், அவருக்கு நீங்கள் பிரதி உபகாரம் செய்யுங்கள். ஃபஇல்லம் தஸ்ததீஉ, பிரதி உபகாரம் செய்ய உங்களால் முடியவில்லை என்றால் ஃபதுல்லாஹ லஹும், அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். ஹத்தா தரவு அன்னக்கும் கத் காஃபதுமு, அவர்களுக்கு நீங்கள் பிரதி உபகாரம் செய்து விட்டீர்கள் என்று உங்களுடைய மனம் திருப்தி அடைகிற அளவுக்கு அவருக்காக துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குறைந்தபட்சம் ஒருவர் ஒரு ஹெல்ப் பண்ணால் ஜஸாக்கல்லாஹு கைரா என்று சொல்லுங்கள். உங்களுக்கு யாராவது உதவி செய்தால் ஜஸாக்கல்லாஹு கைரா என்று சொல்லுங்கள். ஃபக்கத் அப்லக ஃபி ஸனா, அவருக்கு நன்றி செலுத்துறதில் அவர் போதுமான ஒரு நிலை அடைந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்ப நமக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு எப்போதும் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். அதில் முதல் நிலையில் இருப்பவர்கள் அன்புள்ள சகோதரர்களே உலமாக்கள், தாயிகள், ஆசிரியர்கள். ரியலைஸ் பண்ணுங்க, சரியாக புரிந்து கொள்ள முயற்சிங்க. இன்றைக்கு நம்ம சரியா தொழுகிறோம் என்றால், சரியா ஒது செய்கிறோம் என்றால், குர்ஆன் ஓதுறோம் என்றால், அல்லது ஒரு கணக்கை கூட்டுகிறோம், பெருக்கிறோம், கழிக்கிறோம் என்று சொன்னால், அல்லது தமிழில், ஆங்கிலத்தில், சிங்களத்தில், அரபியில் எழுதுகிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய உலமாக்கள், நமக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்த தாயிகள். இவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இன்றைக்கு நிலைமை தலைகள், எல்லாரையும் ஆலிமாக்கி விட்டாங்க. எனவே ஆலிம்களை கேவலமான மனிதர்கள், இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது கோபத்தோடு தான் சொல்லுகிறேன், கேவலமான மனிதர்கள் இந்த ஆலிம்களை கேவலமாக ஆக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், சனவாத்துன் ஹத்தாஆ, மக்களை ஏமாற்றுகிற காலமாக அந்த காலம் இருக்கும். அதிலே உண்மையாளன் பொய்ப்பிக்கப்படுவான், பொய்யன் உண்மையாக்கப்படுவான், மோசடிக்காரன் நம்பிக்கை உள்ளவனாக மாற்றப்படுவான், நம்பிக்கைக்குரியவன் மோசடிக்காரனாக ஆக்கப்படுவான். அந்த காலத்தில் யந்திகு ருவைபிதா, சமூகத்தில் கேவலமானவர்கள் எல்லாம் பெரிய விஷயங்கள் பேச ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், குடிகாரன், மனைவியை கொடுமைப்படுத்துகிறவன், பெற்றோரை நோவினை செய்கிறவன்,
அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவன், கொடுத்த கடனை திருப்பி கொடுக்காதவன், பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவன், வட்டியிலே மூழ்கி இருப்பவன், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இன்று உலமாக்களை கேவலப்படுத்துவதையும் உலமாக்களுடைய ஹலாலான அவர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டு டேமேஜ் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். நன்றி பாராட்ட வேண்டியவர்கள், உலமாக்களுக்காக துஆ செய்ய வேண்டியவர்கள் இந்த இடத்திலே சருகி விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே நன்றி உணர்வு என்பது சாதாரணமான ஒரு பண்பல்ல, மிக உயர்ந்த ஒரு பண்பாகும். அந்த பண்பு என்னிடமும் உங்களிடமும் வர வேண்டும், இயல்பாக வர வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு ஜஸாக்கல்லாஹ் கைர் சொல்ல வேண்டும். ஏனைய உலமாக்கள், தாயிகள், ஆசிரியர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் யாரெல்லாம் நமக்கு உதவுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு தெரியாமல் துஆ செய்கிற நல்ல பண்பு என்னிடமும் உங்களிடமும் வந்தால் நாம் நன்றியுள்ள அடியார்கள் என்பது அர்த்தமாகும். அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் நமக்கு அவன் ஷாக்கிராக ஷக்கூராக இருப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வாறான ஒரு உயர்ந்த நிலையை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்